ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாணவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் எல்லாம் எப்படி ஈஸியான வேல நம்ம டெவலப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஏஐயோட நேமு பபிள். இந்த ஏஐயை வச்சு வேறு என்னென்னலாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷனுக்கான ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணுறது, அப்புறம் இன்டர்னலாக நம்ம ஏதாவது டூல்ஸ் அதில் யூஸ் பண்ணுறோமா, எக்ஸாம்பிளுக்கு அட்மின் பேனல், டேஷ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் அதில் பண்ணிக்க முடியும். நம்ம வெப்சைட்டுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஏபிஐ இன்டெகிரேஷன், கூகுள் மேப்ஸு, ஓப்பன் ஏஐ இந்த மாதிரி ஏபிஐஸ் எல்லாம் நம்மளோட அப்ளிகேஷனில் இன்டெகிரேஷன் பண்ணுறது, டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறது, யூசர் அத்தென்டிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது, யூஐ யூஎக்ஸ் டிசைன் பண்ணிக்கிறது, அதை நம்ம எடிட் பண்ணிக்கிறது, நெக்ஸ்ட்டு நம்மளோட வெப்சைட்டோட ஒர்க் ஃப்ளோவை ஆர் ஆட்டோமேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறது, சார்ட்ஸ், கிராஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறது, பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறது, அப்புறம் நம்ம டெவலப் பண்ண அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டூலை வச்சு நம்மளால பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு bubble.ioன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷனோட லேண்டிங் பேஜ். இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுங்க. நான் இங்கே கண்டினியூ வித் கூகுள் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்க வெப் அப்ளிகேஷன் பண்ண போறீங்களா? இல்ல மொபைல் அப்ளிகேஷன் பண்ண போறீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க வெப் அப்ளிகேஷன ரெஸ்பான்சிவா இங்க டிசைன் பண்ணிக்க முடியும். மொபைல் ஆப்னா உங்களால iOSக்கும் டெவலப் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு ஆப்பும் உங்களால இங்க டெவலப் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு சிம்பிளா ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி ட்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். வெப் அப்ளிகேஷன் தான் செலக்ட்ல இருக்கு. கன்டின்யூ குடுக்குறேன். என்ன மாரி வெப்சைட் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ராம்ப்ட்டா கேட்குது நம்மகிட்ட. நான் இங்க ஒரு இ-காமர்ஸ் ட்ராக்கிங் ஆப் ஒண்ணு கேட்டிருக்கேன். அதில என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிற மாரியும், அத ட்ராக் பண்ற மாரியும் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழ ஸ்டார்ட் வித் பேசிக் ஃபீச்சர்ஸ் குடுத்துக்கோங்க. நம்மளோட ப்ராம்ப்ட்ட ரீட் பண்ணி நமக்கான வெப் அப்ளிகேஷன டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு, இப்போ உங்களோட அப்ளிகேஷன்ல வேற ஏதாவது நீங்க டிஸ்கிரைப் பண்ணி புதுசா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லன்னா ஜெனரேட் குடுத்துக்கோங்க. இப்ப நம்மளோட வெப்சைட் ஃபுல்லா டெவலப் ஆகி முடிச்சிருச்சு. இதோட ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்ப டேஷ்போர்ட்ல இருக்கும். ஆட் நியூ ப்ராடக்ட் குடுக்குறோம். இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு ஆட் ப்ராடக்ட் குடுக்குறோம். இப்ப நமக்கு இங்க ப்ராடக்ட் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த யுஐல எப்படி சேஞ்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட் ட்ராக்கர்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்றேன். இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் இருக்கா? இத நான் ஜஸ்ட் மாணவன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஆப்ல நடக்கிற வொர்க் ஃப்ளோவெல்லாம் நீங்க இந்த இடத்துல பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒவ்வொரு பட்டன கிளிக் பண்ணும்போது, எந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆட் ப்ராடக்ட் பட்டன கிளிக் பண்ணோம்னா, ப்ராடக்ட் ஆட் ஆனதுக்கான பாப்பப் மெசேஜ் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வொர்க் ஃப்ளோவா குடுத்துருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் பேக் எண்ட் வொர்க் ஃப்ளோ நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னா, உங்களால இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம என்னென்ன டேட்டாலாம் மேனேஜ் பண்றோங்கிறத உங்களால இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். உங்களோட கலர், தீம், பட்டன் இது எல்லாத்தையும் நீங்க எடிட் பண்றதுன்னா இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். ஏதாவது பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணணும்னா, உங்களால இந்த இடத்துல ஆட் பிளக்கின் குடுத்து உங்களுக்கு தேவையான பிளக்கின்ஸ யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க இங்க பண்ற எல்லா சேஞ்சஸுமே உங்களுக்கு இமிடியேட்டா உங்களோட வெப்சைட்ல அப்டேட் ஆகும்.
இந்த ஏஐ டூல வச்சு உங்களால வித்தின் எ மினிட்ல ஒரு வெப் அப்ளிகேஷனோ ஆர் மொபைல் ஆப்பையோ உங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த மாரி உங்களோட வெப்சைட்ட நீங்க டிசைன் பண்ணி அத ஹோஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். இந்த டூல பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ.